அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 7/10/2024 திங்கட்கிழமை. இன்று நவராத்திரி விழாவின் 5ஆம் நாள். மகாலட்சுமி அம்பாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நன்னாளிலே கௌரி அம்பாள் சமேத திருக்கேதீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கேதுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள், தடைகள் நீங்கி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்க கௌரி அம்பாள் சமேத திருக்கேதீஸ்வர பெருமான் அருள் புரியட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். இன்று காலை 7:22 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. வாராகி அம்பாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று முழு நாளும் அனுஷ நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:01 வரை மரணயோகம், அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது. இன்று சுபகாரியங்கள் செய்யலாம். இன்று அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, துலாம் ராசியிலே இருக்கின்ற புதன் சுக்கிரன் இணைவால் புத சுக்கிர யோகம் ஏற்படும். பொருளாதார விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மைக்ரேஷன் போன்ற விஷயங்களில் இழுபறியாக இருந்த நிலைமை சிலருக்கு மாறும். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பீர்கள். கடன் தொந்தரவு குறையும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். துலாம் ராசியிலே இணைந்திருக்கின்ற புதன் சுக்கிரன் பகவானால் அல்லது புதன் சுக்கிரன் கிரகங்களால் யோகம் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களிலே இருந்த தடைகள் நீங்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு உற்சாகமான நாள். புது முதலீடுகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். பயணங்கள் இனிமையாகும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வேலையில்லாமல் திண்டாடிய சிலருக்கு புது வேலை கிடைக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை தரும் நாள். எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளால் சிலருக்கு விரய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில
திடீர் நெருக்கடிகள் வந்து போகும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியராக இருப்பவர்கள், சைக்காட்ரிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், விட்டு கொடுத்து போக வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகம் ராசி அன்பர்களே, நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து தருகின்ற நாள். சில விஷயங்களிலே ஏற்ற இறக்கம் இருக்கும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல முடிவு கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் நெருக்கடி ஏற்படும். சிலருக்கு பதவி மாற்றம், பொறுப்பு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மை உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உள்ளது. மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்மம் ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரிகளின் கண்டிப்புக்கு உள்ளாவீர்கள். ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், தாதிகளாக இருப்பவர்கள், நர்ஸாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு சில தடைகள், தாமதங்கள் வந்து போகும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றத்துக்கான வாய்ப்புள்ள நாள். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வந்து போகும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணம் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம். கடன் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துவார்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். உங்கள் காதலை இருவிட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாள், பயன்படுத்திக்கங்க. அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள், பொறுப்புகள் வருகின்ற நாள். மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல்களே கவனமாக இருக்க வேண்டும். சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை, பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துலாம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களிலே இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதன் சுக்கிரன் இணைவு சிலருக்கு மனக்குழப்பத்தை தரக்கூடும். கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் புது வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும்.
விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலை மாறும். அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் காணப்படும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். பங்குதாரர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது வியாபார வாய்ப்புகள் வந்து சேரும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்குகின்ற வாய்ப்பெல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். சர்ஜரி நடந்தவர்கள், ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரக்கூடிய நாள். வாய் வார்த்தைகளிலே மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சக மாணவர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். சகோதர சகோதரிகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து கிடைப்பதில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி அன்பர்களே, மனநிறைவான நாள், நல்ல செய்திகள் உண்டு. 7.5 சனி காலமாக இருப்பதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு திடீர் போட்டி உண்டு. நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். உங்கள் ஊழியர்கள் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தையும் நன்மையையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, மன நிறைவான நாள், நல்ல செய்திகள் உண்டு. புதன் சுக்கிரன் இணைவு உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு பிடித்த மாதிரியான லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கும் தம்பதிகளுக்கும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இன்று ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. குரு பகவானை உச்சமாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே,
நல்ல செய்திகள் உண்டு. பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி முக்கிய பொறுப்பெல்லாம் ஒப்படைக்க வேண்டாம். பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். டெய்லரிங் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள், மெரைன் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற அற்புதமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் வீட்டிலே சில குழப்பங்கள் வந்து போகும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் இருப்பவர்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று காதலர்களுக்கிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும். உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருப்பதற்கு திருவேற்காடு கருமாரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.